Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து எப்படி OS வந்து க்ளோன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து எப்படி அந்த பூட்டபிள் பென் டிரைவ் வந்து பூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பேக்கப் இமேஜை வந்து எப்படி க்ளோன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ என்னோட பூட்டபிள் ஆப்ஷன் வந்து F12 கொடுத்துட்டு என்னோட பென் டிரைவை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். பூட்டபிள் வந்து லோட் ஆகும். ஓகே, லோட் ஆகிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரோட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அது மூலிமா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து நான் என்னோட பேக்கப் இமேஜை வந்து நான் என்னோடய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து பேக்கப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னோடய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பேக்கப் இமேஜை வந்து அதிலேருந்து ஈஸியாக ரிஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டத்தில். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டம். அவன் வந்து ஓஎஸ் போட சொன்னான். என்கிட்ட ஆல்ரெடி நான் பேக்கப் பண்ண வச்ச இமேஜ் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக அவனுக்கு வந்து ஓஎஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் பேக்கப் பண்ணி வச்சது வந்து என்னோடய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். லேப்டாப் சொல்லிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து எந்த பார்ட்டிஷனில் வந்து போடணுன்னு காமிக்கும். நான் வந்து சி ட்ரைவ் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். சியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சோர்ஸ் பார்ட்டிஷனும் டெஸ்டினேஷன் பார்ட்டிஷனும் உங்களுக்கு காமிக்கும் கரெக்டாக. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லோட் ஆக முடிச்சிடும். ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 10 to 15 minutes ஆகும். ஃபாஸ்ட் ஆகிடும். உங்களோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இது வந்து டக்குன்னு ஆகிடும். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிறதுலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 GB கிட்டே இருக்கும். கம்ப்ரஸ் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணதுனால அது வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். அப்படியே ஒரு 30 அது போல் அந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா ஒரு 50 GB கிட்ட தான் வரும் ஓஎஸ். நீங்கள் அந்த பேக்கப்பரில் பண்ணுறதுனால அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கும். இப்போ 40 GB ஒரு 50 GB ஓஎஸ் இருந்ததுன்னா அது வந்து 30 GB 35 GBன்னு அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிவிடும். நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கில் வந்து வரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் வரும். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பழைய சிஸ்டம் எப்படி இருந்தோ அப்படியே தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் பாருங்களேன், என்னோடய சிஸ்டமில் என்ன பேர் வச்சுருக்கணும், நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ எல்லாமே அப்படியே அந்த என் சிஸ்டத்தில் வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் வச்சிருந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட லோட் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் அதை போல் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோன் பண்ணிப்பாங்க. சிஸ்டம் டு சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஓஎஸ் போட முடியாது. ஸோ இதனால் வந்து இது வந்து ஈத்தர்நெட் கேபிள் தான், லேண்ட் கேபிள் வச்சு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா சிஸ்டமும் ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா சிஸ்டத்தையும் க்ளோன் பண்ணிவிடுவாங்க. பார்த்தீங்களா, அந்த பழைய சிஸ்டமில் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. நான் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்பயே ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபோட்டோஷாப்பு, அப்புறமா எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் இந்த கேஜெட்ஸு, இந்த நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விஎல்சி இது போல் சாஃப்ட்வேர்லாம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ க்ளோன் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண டைம் வந்து மிச்சம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமை பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்கள் சிஸ்டத்தில் கிராஃபிக் கார்டு இருக்குது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பேக்கப் இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அவர் சிஸ்டத்தில் வந்து கிராஃபிக் கார்டு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டத்தில் வந்து அந்த கிராஃபிக் டிரைவர் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களோட சிஸ்டத்தில் வந்து ஒர்க் ஆகும். கிராஃபிக்ஸ் வந்து ஒரு மாதிரியாக வந்து அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா உங்கள் சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் இருக்குது, அவர் சிஸ்டத்தில் வந்து கிராஃபிக்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸை வந்து இன்பில்டாகவே தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ஈஸியாக ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கேட்கலாம். பர்சனலாகவும் சாட் பண்ணலாம், குரூப்லேயும் சாட் பண்ணலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.